அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு புத்தகத்தை பற்றி பேசலாமா? இன்னைக்கு நான் பேசுறதுக்காக தேர்ந்தெடுத்த புத்தகம் வந்து நம்ம கேலக்ஸி பதிப்பகம் வெளியீட்டில் கடந்த சென்னை புத்தக கண்காட்சியில் வெளியிடப்பட்ட புத்தகம். தம்பி இத்ரிஸ் யாக்கூப் எழுதிய மழையில் நனையாத குடை. இந்த புத்தகத்தை பற்றி தான் இன்னைக்கு பேசலான் இருக்கேன். இந்த கதையின் தலைப்பே உங்களுக்கு புத்தகத்தின் தலைப்பே ஈர்ப்புடையதாக இருக்கும். மழையில் நனையாத குடை அது என்ன அப்படின்றது ஏற்கனவே நான் அந்த கதையை பற்றி பேசியிருக்கேன். இதில் வந்து இந்த புத்தகத்தில் 9 சிறுகதைகள் இருக்கின்றன. சிறுகதைகள் 1-2 தான், சில பெருங்கதைகளாகவே இருக்கின்றன, அப்படித்தான் சொல்லணும். தம்பியோட எழுத்து பற்றி தமிழ் இணையதளம் மூலம் வாசிக்கிற நிறைய நண்பர்களுக்கு இத்ரிஸ் யாக்கூப் யார், அவருடைய எழுத்து எப்படி இருக்கும் அப்படின்றது நல்லா தெரியும். பெரும்பாலும் நம்மளுடைய இயல்பு மாறாமல் நம்ம யதார்த்தமாக பார்க்குற விஷயங்கள் தான் யாக்கூப் இத்ரிஸுடைய எழுத்துடைய வலிமைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அதிகமாக மிகைத்து எதுவும் இருக்காது, அதில் மிக அதிகமான புனைவுகளும் இருக்காது. நம்ம நேரில் பார்க்குற, நேரில் நம்ம கூட இருக்கிற, நடந்த இது போன்ற சம்பவங்களை தான் அவர் வந்து தன்னுடைய கதை களமாகவும் கதை மாந்தர்களாகவும் பயன்படுத்துகிறார். இதில் 9 சிறுகதைகள் சொன்னேன் இல்லையா, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்கும். ஏற்கனவே நான் முன்னாடி சொன்ன மாதிரி மழையில் நனையாத குடையை பற்றி பேசியிருக்கிறேன். அது ஒரு மிக நுண்ணியமான ஒரு விஷயத்த அதில் பேசியிருக்கார் தம்பி. கணவனை இழந்த பெண்ணுடைய பிரச்சனைகள் என்ன, ஒரு கூட்டு குடும்பத்தில் தன் பிள்ளையை வளர்த்து ஆளாக்கி அவன் பெரிய ஆளானா கூட அவனுக்கு அந்த பெண்ணுக்கான தனிப்பட்ட விஷயங்களை பற்றி பேசும்போது ரொம்ப நுணுக்கமான விஷயங்களை வந்து அதில் பதிவு செஞ்சுருந்தார். தன் கணவனுடைய ஃபோட்டோவை கூட எல்லாரும் இருக்கும்போது பார்த்து ரொம்ப நேரம் பார்த்து நிற்க முடியாது. அப்படி இருக்கிற சூழலையும் அதில் பதிவு பண்ணி நமக்கு இந்த சினிமாக்கள் காட்டக்கூடிய அல்லது புனைந்து எழுதக்கூடிய இந்த விஷயங்களை தாண்டி இயல்பை வந்து நம்ம கண்முனை காட்டுவது இத்ரிஸ் யாக்கூபுடைய எழுத்தின் வலிமை அப்படின்னு சொல்லுவேன். இதில் இருக்க 9 சிறுகதைகள் வந்து பார்க்கும்போது வெவ்வேறு வித களங்கள், ஆனாலும் அவர்கள் நீங்கள் வாசிக்கும்போது நம்மோடு வாழ்ந்த மனிதர்கள், நம்மளோட வாழ்கின்ற மனிதர்களை பற்றிய ஒரு எளிமையான தொகுப்பாக தான் இது இருக்கு. தம்பியுடைய வீச்சு ரொம்ப முக்கியம் தமிழ் இலக்கிய உலகத்தில் இன்னைக்கு. என்ன காரணம்னா, நம்ம ஒரு விஷயம் செய்யும்போது அதற்கு ஒரு அங்கீகாரம் வரணும் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் உள்ள எதிர்பார்ப்பாகும். ஆனால் அங்கீகாரம் வரணும் அப்படின்றப்ப நம்ம அந்த அங்கீகாரத்தை அடுத்தவங்களுக்கு கொடுக்குறோமா அப்படின்றது பெரிய கேள்விக்குறி. நமக்கு எல்லாரும் கை தட்டணும்னு நினைப்போம், நம்ம யாருக்கும் கை தட்டுறோமானா தட்ட மாட்டோம். அப்படியே தட்டினாலும் 2 விரல் வந்து இப்படி படுற மாதிரி தட்டிட்டு உட்காந்துருப்போம். அங்கே நாம் நம்மை கொஞ்சம் மேலே வச்சு பார்ப்போம். அடுத்தவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறவங்க, முன்னாடி செயல்படுறவங்கள நம்ம வந்து சாதாரணமாக பார்ப்போம். எவரும் ஒரு துறையில் வந்து தன்னுடைய துறை, ஏதோ ஒரு துறையில் அவர் வந்து திறமை வாய்ந்தவராக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் என்ன செய்வார்னா, அதுல இருந்தே தனக்கு எல்லாமே தெரியுன்ற மாதிரி எல்லாரையுமே கொஞ்சம் இதாக தான் பார்க்க தொடங்கிடுறார் இன்றைய உள்ள காலத்தில். அவர் துறையில் ஏதோ பெரிய ஆள்ன்றதுனால. ஆனால் அப்படி இல்லை. இவர் வந்து தான் எழுத்தாளன், எழுத்தை வாசித்து எழுதுறது, கதைகள் எழுதுறது, நிறைய வாசிப்பு அனுபவம் உள்ள இந்த எழுத்தாளன் தொடர்ந்து மற்றவர்களை பாராட்டுறார். தொடர்ந்து மற்றவர்களுடைய செயல்பாட்டுக்கு தன்னுடைய கருத்தை பகிர்ந்து கொள்கிறார். தொடர்ந்து மற்றவர்களுடைய ஒவ்வொரு நகர்விற்கும் தன்னால் ஆன தன்னுடைய கருத்தையோ தன்னுடைய விருப்ப குறியீடையோ ஏதோ ஒன்றை செலுத்தி அவர்களை உற்சாகப்படுத்துறார். இந்த மாதிரி ஊக்கம் கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல மனசு வேணும். என்னுடைய கதைகளுக்கு அவர் தொடர்ந்து பதிலளிக்கிறார் என்பதற்காக நான் இதை சொல்லலை, தொடர்ந்து அவரை நான் கவனித்து வர்றதுனால சொல்கிறேன். நிறைய இணைய எழுத்துக்கள், கதைகள் எல்லாத்துலேயுமே குறிப்பாக முக்கியமாக மனசுக்கு படுற மாதிரி நல்ல சிறப்பாக ஒன்று இருந்தால் அதில் இத்ரிஸ் யாக்கூபுடைய கமெண்ட்டோ அவருடைய கருத்தோ இருக்கும். இது எல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த மனநிலை தான் அவருக்கு வந்து இந்த மாதிரி இயல்பான கதைகளை படைக்க வைக்கிறது அப்படின்ட்டு நானும் நம்புகிறேன். மழையில் நனையாத குடை நீங்கள் அவசியம் வாங்கி வாசித்து பார்க்கணும். உங்களுக்கு அவசியம் நம்ம ஒரு மிகைத்தல் இல்லாத ஒரு இயல்பு வாழ்க்கையின் காட்சிகளை கண்முன்னே காட்டும் கதைக்களமாக அவை அனைத்தும் இருக்கும் என்ற நம்பிக்கையோடு இன்று இந்த கதை மழையில் நனையாத குடை
எழுதிய இத்ரிஸ் யாக்கூப் எழுதிய மழையில் நனையாத குடையை பற்றி பேசியதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.